வேதங்களை தன் வசம் வைத்திருக்கிறான். அவனுடைய வார்த்தையாக திகழ்கிற திருக்குர்ஆனின் மூலம் தன்னை பற்றி அவன் என்ன சொல்கிறான் என்பதை மிக மிக சுருக்கமாக குறித்த நேரத்தில் கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்கிற காவல்துறை அதிகாரியுடைய கட்டளைகளுக்கு இணங்க மிக சுருக்கமாக இந்த உரை இங்கே நிகழ்த்தப்படுகிறது. கவனமாக கேளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவை குறித்து இந்த மனித சமூகத்தில், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹுவை குறித்துள்ள நம்பிக்கை என்ன? அல்லாஹ் என்கிற ஒரு சக்தி உண்டு. ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியாதவன். காற்றை போல, மின்சாரத்தை போல, சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை போல, காற்றை போல உண்டு, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அவன் ஒரு சூனியத்தை போல என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்பவன் யார்? அவன் உண்டு, அவன் பூஜ்ஜியமானவன், பூஜ்ஜியமாக இருந்து கொண்டு பூமியையே ஆட்சி செய்கிறான் என்றெல்லாம் கவிதை வரிகளின் மூலம், இஸ்லாமிய பாடல்களின் மூலம் இறைவனை குறித்துள்ள ஒரு ஆரம்ப தப்பான எண்ணத்தை இஸ்லாமிய சமூக மக்களுடைய உள்ளங்களில் விதைத்ததனுடைய விளைவு அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லை. வம்புதும்புகளில் ஈடுபடும் பொழுதோ, குறும்புத்தனமான காரியங்களை செய்யும் பொழுதோ, பாவமான காரியத்தை செய்யும் பொழுதோ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் இல்லை, அந்த ரஹ்மானை குறித்துள்ள ஒரு பயம் இல்லை. காரணம் என்ன? அவன் உண்டு, ஆனால் ஒரு பூஜ்ஜியமானவன் அவன். இரண்டாவது, அந்த அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? பார்க்கிற இடமெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான். இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இறைவன் எக்கு திசைகளிலும் இருப்பான். பார்க்கிற இடமெல்லாம் அல்லாஹுதான் என்கிற ஒரு அத்வைத கோட்பாட்டை முஸ்லிம்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்பவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறானா? அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்பவன் எங்கே இருப்பதாக அவன் தன்னை பற்றி அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அத்தியாயம் என்ன, அந்த வசனம் என்ன தெரியுமா? நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய வாழ்வில் வியாபாரம் நிமித்தமாக குடும்பங்களை, உறவினர்களை, உறவினர்களுடைய தொடர்பு முகவரியை, தொடர்பு தொலைபேசி எண்ணை, எவ்வளவு தொலைபேசி எண்களை நம்முடைய ஞாபகத்திலே நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற இறை வசனங்கள், திருக்குர்ஆனில் இடம்பெறுகிற இறை வசனங்கள், நான் எங்கே இருக்கிறேன், இருக்கிற இடத்தில் எப்படி இருக்கிறேன், என்னுடைய ஆட்சி என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன, நான் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தன் கைவசம் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுடைய வேத வரிகளின் மூலம், அவனுடைய தூதரின் மூலம்தான் அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹுவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் எப்படி இருப்பான் நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. காரணம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது. அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை. குறிப்பாக அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அந்த அல்லாஹ் இப்படி இருப்பானா? அந்த அல்லாஹ் அப்படி இருப்பானா? அந்த அல்லாஹ் இதை போன்றவன் அதை போன்றவன் என்றெல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு உதாரணம் கற்பிக்கலாமா? உதாரணம் கற்பிப்பதை இறைவன் விரும்புகிறானா? அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 16வது அத்தியாயம் 74வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால். அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் சொல்லாதீர்கள். அந்த அல்லாஹ் இதை போன்றவன் அதை போன்றவன் என்றெல்லாம் உங்களுக்குள் உதாரணங்கள் சொல்வதை போல அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் சொல்லாதீர்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் எங்கிருந்து தன்னை பற்றி சொல்கிறான்? எனக்கு நிகரானவன் யாரும் கிடையாது என்கிறான். எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லாமல் நான் உருவானவன் என்கிறான். எனக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் அந்த அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ்வை போல அவனுக்கு நிகரான ஒன்றுமே கிடையாது. அந்த அல்லாஹ்வுக்கு உதாரணமும் கிடையாது. அப்படிப்பட்ட ரஹ்மான் அந்த ரஹ்மான், அப்படிப்பட்ட ரஹ்மான், அப்படிப்பட்ட ரப் அந்த ரப். அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? 32வது அத்தியாயம் 5வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் தான் எங்கே இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்லி. வானத்தில் இருந்து கொண்டு
பூமியில் இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நிர்வகிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்பவன் தூணிலும் துரும்பிலும் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்ல. முதலில் இஸ்லாமிய சமுதாயம் படிக்க வேண்டிய முதல் சட்டம் ஈமானுடைய காரியத்தில் முதன்மையானது, இஸ்லாத்துடைய காரியத்தில் முதன்மையானது, கபரில் கேட்கப்படுகிற கேள்விகளில் முதன்மையானது. உங்களுடைய ரப்பு யார்? என்னுடைய ரப்பு அல்லாஹ். என்னுடைய ரப்பு அல்லாஹ். அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த அல்லாஹு தஆலா வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ் வானத்தில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் நாமெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகளின் பொழுது, நம்முடைய பாவ மன்னிப்பின் பொழுது இரண்டு கரத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி, ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். அல்லாஹ்வே, இம்மையிலும் மறுமையிலும் எங்களை நீ காப்பாற்று, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று, இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வைத்தா என்று அன்றாடம் ஐங்கால தொழுகையிலும் இன்னபிற நேரங்களிலும் பிரார்த்தனை செய்கிற பொழுது நம்முடைய கையை வானத்தை நோக்கி உயர்த்த என்ன காரணம்? நம்முடைய ரப், நம்ம மனித சமூகத்துடைய ரப் அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையின் பொழுது மக்களை எல்லாம் முன்னிறுத்தி கேட்டார்கள், நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக சொன்னேனா? சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தின்பால் தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி, அல்லாஹுவே நீ சாட்சி, அல்லாஹுவே நீ சாட்சி என்றார்கள். அல்லாஹ் என்பவன் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் என்பவன் வானத்திலே இருக்கிறான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜ் பயணத்தின் பொழுது 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று பள்ளி வாயில்களில் பயான் கேட்கிறீர்களே. மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சென்றார்கள்? அல்லாஹுவோடு உரையாட சென்றார்கள். அல்லாஹுவோடு உரையாட எங்கே சென்றார்? 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ் வானத்திற்கு மேல் இருக்கிறான் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்தின் பொழுது வானத்திற்கு சென்றதும் ஒரு சாட்சி, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். முதல் கட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ் நம்முடைய ரப் வானத்தில் இருந்து கொண்டு இந்த கரும் பாறையில் ஒரு கட்டெரும்பு ஊறினாலும் அதனுடைய காலடி ஓசையை துல்லியமாக அறிகின்ற ஆற்றலை தன் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கின்ற ரப் வானத்தில் இருக்கிறான். வானத்தில் எங்கே இருக்கிறான்? 20வது அத்தியாயம் 5வது வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் என்பவன் அரிசின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கென்று ஒரு குறிப்பிட்ட இருப்பிடம் உண்டு. அந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தால் இந்த உலகத்தையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். வானவர்களானாலும் ஜின்களானாலும் மனித இனமானாலும் நீரில் வாழ்ந்து செல்கின்ற உயிரினங்களானாலும் பறவை இனங்களானாலும் ஊர்ந்து செல்கிற உயிரினங்களானாலும் சூரியனானாலும் சந்திரனானாலும் இன்ன பிற அனைத்து இறைவனுடைய படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா எங்கிருந்து கொண்டு ஆட்சி செய்கிறான்? வானத்தில் இருந்து கொண்டு அரிசில் அமர்ந்து கொண்டு அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பது அல்லாஹுவை குறித்து நீங்கள் படிக்க வேண்டிய முதல் பாடம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்பவன் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் அல்ல, எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய அவதார புருஷர்கள் இந்த துனியாவிலே உண்டு. பார்க்கிறோமா இல்லையா? நாங்கள் எல்லாம் கடவுளுடைய அவதாரங்கள், நாங்கள் எல்லாம் கடவுளுடைய அவதாரங்கள். இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களில் மிகப்பெரிய சிறந்தவர், நாமெல்லாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடியவர் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளை, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய செல்வம், நம்முடைய உயிர், உலகத்து மாந்தர்கள் அனைவர்களை காட்டிலும் நாம் நேசிக்க வேண்டிய, மதிப்பு வைக்க வேண்டிய, அன்பு பாராட்ட வேண்டிய ஒரு மாமனிதர் உண்டு. ஆனால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ஒரு முஸ்லிம் கூட அந்த இறை தூதருடைய பெயரை கேட்டால் ஒரு இனம் தெரியாத ஒரு மரியாதை அவன் மீது கொடுக்கிற அளவுக்கு
இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, சென்று போன மக்களுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, வரக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலும் சேர்த்து ஒரு நன்மதிப்பை, அருமையான ஒரு இடத்தை பெற்று சென்ற மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காட்டிலும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை இஸ்லாமிய சமுதாயம் நன்றாக அறிவீர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகள் உண்டுமா? அல்லாஹ்வுடைய அவதாரமா அவர்? அல்லாஹ் செய்ய வேண்டிய காரியத்தை அவரால் செய்ய முடியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அவருக்கு கொடுக்க முடியுமா? கொடுத்தா நாம் எல்லாம் முஸ்லீமாக இருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் என்பவன் யார்? அவன்தான் நம்முடைய ரப். அவன்தான் நம்முடைய ரப். தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீத் என்றால் ஓர் இறை கொள்கை என்று சொல்லுவார்கள். அது தவறு. ஓர் இறை கொள்கை என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு அல்ல. காரணம், இந்து சமுதாய மக்களானாலும் கிறிஸ்தவ சமுதாய மக்களானாலும் இந்த உலகத்தில் ஆன்மீகவாதிகள் என்று உலகத்தில் வழிபடுகிற மக்களானாலும் எல்லோரும் சொல்லுவார்கள், எங்களுடைய பாதைகள் வேறாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கை ஒன்றுதான். எங்களுக்கு ஒரு கடவுள், ஒரே கடவுள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நாங்கள் அடைகிற வழியும் ஒன்றுதான் என்பார்கள். அந்த ஓரிரை கொள்கை இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் ஒரு ஓரிரை கொள்கை உண்டுமானால் அது என்ன? அதுதான் அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியானவன், நேர்ச்சை செய்வதற்கு தகுதியானவன், அறுத்து படியிடுவதற்கு தகுதியானவன், பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியானவன், திக்ரு செய்வதற்கு தகுதியானவன், தஸ்பீஹ் செய்வதற்கு தகுதியானவன், எல்லாம் அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹுவை ஒருமுகப்படுத்தினால் தான் அது தௌஹீதே தவிர வெறுமனே யாரிடத்து எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டு என்னுடைய ரப் அல்லாஹ் என்றால் நிச்சயம் அல்லாஹுவை புரிந்து கொள்கிற விஷயத்தில் நாம் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை வேதனையோடு நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ரப் அல்லாஹ், நம்மை படைத்தவன் அல்லாஹ், நமக்கு ரிஸ்க் தருகிறவன் அல்லாஹ், நம்மை மரணிக்க செய்கிறவன் அல்லாஹ், நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறவன் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்ன இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில் அவுலியாக்களை பற்றியுள்ள சிந்தனையை உண்டு பண்ணியது யார்? யார் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணினார்? அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், நிறைய மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தில் வாழ்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சிறுக்கான காரியங்களும் அவர்களுடைய ஈமானில் கலந்திருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அது கேன்சரை விட, எய்ட்ஸை விட, இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தீமைகளை விட நம்முடைய உடம்பை மட்டுமல்ல, நம்முடைய இம்மை வாழ்வை மட்டுமல்ல, நாம் செய்கிற இபாதத்துகளை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய பாதகமான ஒரு நச்சு கருத்து நம்முடைய ஈமானில் புறையோடி போய் எது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியமோ, எது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியமோ, அவைகளெல்லாம் இஸ்லாத்தினுடைய பிரதானமான ஒரு காரியமாக நினைத்துக் கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்டு உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போன, என்றைக்கோ மரணித்து மண்ணோடு மண்ணாகி போன நல்லடியார்களுடைய கபர்களுக்கு சென்று நாம் நம்முடைய தேவைகளை கேட்கிறோமே, அல்லாஹுவை புரிந்து கொள்வதில் தவறிழைத்து விட்டோம் என்பான்ற சோர்களே, அல்லாஹுவை புரிந்து கொள்வதில் தவறிழைத்து விட்டோம் என்பான்ற சோர்களே. நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிற ஒரு சமாதானம் என்ன தெரியுமா? நாம் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தாலும் அவர்களை ரப் என்றா சொல்கிறோம், அல்லாஹ் என்றா சொல்கிறோம். நாமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று தானே சொல்கிறோம் என்று நமக்கு நாமே ஒரு சமாதானத்தையும் சொல்லிக்கொண்டு அல்லாஹுவால் படைத்து மரணித்து போன இறை நேசர்கள் என்று சொல்லப்படுகின்ற இறை நேசர்களுடைய வணக்க வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று எவ்வளவு காரியங்களை செய்கிறீர்கள் இஸ்லாமிய சமுதாயமே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஹய்யால ஸலாம் ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று பள்ளிக்கு அழைப்பு கொடுக்கிற இடம் அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹுவை வணங்க பள்ளிக்கு செல்கிற இஸ்லாமிய சமுதாயம் பள்ளியை விட்டு வெளியே வந்தால்
அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதி, வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்லி ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வனுஸ்கி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வே, என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜகாத், என்னுடைய ஹஜ், என்னுடைய தௌபா, என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் உனக்கு யா அல்லாஹ் என்று ஐங்கால தொழுகையின் பொழுது அல்லாஹ்விடத்திலே தக்பீரின் மூலம் உறுதிமொழி கொடுத்த ஒரு முஸ்லிம் அந்த தொழுகை முடிந்து வெளியே வந்தால் அல்லாஹுவால் இந்த பூமியில் படைக்கப்பட்டு வாழ்ந்து மரணித்த இறை நேசர்கள் என்று சொல்லப்பட்ட மன்னாருக்கு சென்று, கபர்களுக்கு சென்று, தர்காக்களுக்கு சென்று இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய தொழுகை சுஜூத், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய நேர்ச்சை, அவனுக்கு மட்டுமே அறுத்து குர்பான் கொடுக்க வேண்டிய இபாதத் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிற ஒரு காட்சி உண்டுமா இல்லையா? எங்கே சென்றது இஸ்லாமிய சமுதாயம்? இந்து சமுதாய மக்கள் எப்படி பழனி ஆண்டவர் என்று சொல்லுகிறார்களோ அதே போல மொஹிதீன் ஆண்டவர் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இறை நேசர்கள் இடம் பிடித்து விட்டார்கள். உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு இடமில்லை. உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு இடமில்லை. அவர்கள் எப்படி தங்களுடைய உருவ வழிபாடுகளை எல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்கிறார்களோ அதே போல மொஹிதீன் ஆண்டவர், நாகூர் ஆண்டவர் என்றெல்லாம் இறை நேசர்களை ஆண்டவருடைய ஸ்தானத்தில் வைத்துக் கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை குறித்துள்ள எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, யோசித்து பார்க்க வேண்டாமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன குறை வைத்தான் அன்பார்ந்த சோர்களே? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் என்னை விட்டுவிட்டு இறந்தவர்களுடைய மன்னரைக்கு சென்று இப்படியெல்லாம் உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்களே, இது நியாயமா என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வி திருக்குர்ஆனிலே உண்டு. இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய காதுகளில் விழாத வசனம். இறந்து போன வீடுகளில் மட்டுமே 3, 7, 40 வருடப்பாத்தியா என்று சடங்குக்காக வேண்டி ஓதப்படுகிற அந்த திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் இறந்து போனால் அவனை குறித்துள்ள நிலைப்பாடுகள் என்ன? நான் தான் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன், நான் தான் மரணிக்காதவன், நான் தான் ஹையாக கியாம நாள் வரை இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தன்னை விட்டுவிட்டு தன்னால் படைக்கப்பட்ட இறை நேசர்களிடத்தில் சென்று தன்னிடத்தில் கேட்க வேண்டிய காரியங்களை கேட்கிறார்களே, இது நியாயமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது நியாயம் தானா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 27வது அத்தியாயம் 80வது வசனம். இந்த திருக்குர்ஆன் நம்முடைய ஜமாத்துடைய குர்ஆன் அல்ல, நம்முடைய ஜமாத்துடைய தீர்ப்பு அல்ல, பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துடைய தீர்மானம் அல்ல. உங்களுடைய வீடுகளில் இருக்கிற திருக்குர்ஆன், நீங்கள் எடுத்து படிக்க தவறிய திருக்குர்ஆன், சடங்கு சம்பிரதாயமாக வைத்து போற்றி புகழ்கிற திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆனில் 27வது அத்தியாயம் 80வது வசனம், இன்னக்கலா துஸ்மி உல் மௌத்தா, இன்னக்கலா துஸ்மி உல் மௌத்தா. நபியே, நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் இறந்து போய் விட்டார்கள், செவியேற்க மாட்டார்கள். இறந்து போனவர்களுக்கு காது கேட்காது, இறந்து போனவர்களுக்கு காது கேட்காது. அல்லாஹ்வுடைய வாக்கு, படைத்த நாயன் சொல்லுகிறான். ஒரு மனிதன் இறந்து போனால், ஒரு இறைநேசர் இறந்து போனால், ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலே இறந்து போனாலும் கூட அவர்களுக்கு இறந்து போய்விட்டால் காது கேட்காது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இதை சொல்ல என்ன காரணம்? தன்னை அறிந்து கொள்ள வேண்டிய சமுதாயம், தனக்கு மட்டுமே இபாதத்து செய்ய வேண்டிய சமுதாயம், தன்னை அறிந்து கொள்ளாமல் தனக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை இறந்து போனவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா நமக்கு பதில் சொல்கிறான். கேளுங்கள் அன்பார்ந்த சோர்களே. 35வது அத்தியாயம் 13வது வசனம், ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்யார், மா யம்லிகூன மின் கித்தார். அல்லாஹு தஆலா அவனை அன்றி யாரை அழைத்து நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களுக்கு ஏதாவது அதிகாரம் உண்டுமா? அதிகாரமெல்லாம் மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதியாக என்னிடத்தில் தான் எல்லா அதிகாரமும் உண்டு. அவர்களுக்கு ஏதாவது அதிகாரம் உண்டுமா? மேலும் அல்லாஹ் பச்சிலம் குழந்தைக்கு சொல்வதை போல அல்லாஹு தஆலா ஒரு பாடம் நடத்துகிறான். கேளுங்கள் உங்களிடத்தில், இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆக்கும், அவர்களை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு செவி கேட்காது. வலவு சமிஉ மஸ்தஜாபு லக்கும்,
அவர்களை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து அது அவர்களுக்கு செவி ஏற்றாலும் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல போவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், பதில் தரமாட்டார்கள். அவர்கள் காது கேட்காது என்கிறான், காது கேட்பதாக வைத்துக் கொண்டாலும் பதில் தரமாட்டார்கள் என்கிறான். வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், மறுமை நாளில் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள். அல்லாஹுவே, நாங்கள் சொல்லவில்லை இதை, நாங்கள் இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்ய சொல்லவில்லை. நாங்கள் உயிரோடு வாழும் பொழுது அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார், அல்லாஹுவே, உயிரோடு நான் வாழும் பொழுது குன்யத்து தாலிபீன் என்கிற ஒரு கிதாபை என்னுடைய கைப்பட நான் எழுதி மனித சமூகத்திற்கு வழங்கிவிட்டு வந்தவன் நான். அதில் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் அழைத்து பிரார்த்தனை செய்தல் கூடாது, நேர்ச்சை செய்தல் கூடாது, குர்பான் அறுத்து பலியிடுதல் கூடாது, உங்களுடைய சுஜூத் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்தல் கூடாது. இபாதத்துகளின் மூலம் அல்லாஹ்வை நீங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும், இபாதத்துகளின் மூலம் அல்லாஹ்வை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் சொன்னோம் யா அல்லாஹ் என்று அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அவுலியாக்கள் என்று மக்களால் நம்பப்படுகின்ற இறை நேசர்கள் எல்லாம் மறுமை நாளில் வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், மறுமை நாளில் அவர்கள் அதை நிராகரித்து விடுவார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். காது கேட்கவில்லையா இஸ்லாமிய சமுதாயமே? காது கேட்கவில்லையா? நான் உயிரோடு இருக்கிறேன், ஏன் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யாமல் இறந்து போன, காது கேட்காத, கேட்டாலும் பதில் சொல்லாத, பதில் சொன்னாலும் மறுமை நாளில் உங்களை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு ஆளிடத்திலே போய் எனக்கு செய்ய வேண்டிய